நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேர நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே. மீண்டுமாக ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் உறவாட வந்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்பது ஆசையோடு வாஞ்சையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆவியானவர் நீர் பேசும்பா. அநேக எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்காங்க ஆண்டவர். என்ன பேசுவார்? என்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் எப்பொழுது மாறும்? என் குடும்பத்தில் விடிவு காலம் எப்பொழுது வரும் என்று சொல்லி ஏக்கத்தோடு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுகிறார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசுவே இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுகிறதை அவர் கேட்டு உங்கள் அருகாமையிலே வந்து நிற்கிறார். உங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்று கர்த்தர் ஒரு முடிவே உண்டு பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவர் நீங்கள் இறங்கி வாங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை செய்கிற கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே தகப்பனே. அநேக நாட்களாக வேதனையோடு படுத்த படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த வேளையில் இன்னும் தீராத வியாதிகள் அப்பா, பொல்லாத வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் அநேகரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த வியாதியின் நிமித்தம் நான் மரணத்தை சந்தித்து விடுவேனோ, என் பிள்ளைகள், என் எதிர்காலம் என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற அநேகராக இருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் கடந்து செல்வதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானை கால்களை நசுக்கி ஜெபிக்கிறோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தை கையில் எடுக்கிற அப்பா பிதாவே தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே சபித்தப்பரப்படுத்துகிற எல்லா இருளின் அதிகாரங்களும் அப்பா ஒவ்வொரு மனுஷனையும் விட்டு வெளியேறட்டு, ஒவ்வொரு சகோதரனை விட்டு வெளியேறட்டு இயேசுவின் நாமத்தினாலே. மரண படுக்கைகள் மாறட்டு இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கட்டிகளும் மறையட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு பூரண சுகம் உண்டாகட்டும் அப்பா. அவருடைய உயிர் தழுந்த வல்லமே எல்லாருக்குள்ள கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பேசும் நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அந்த நாளிலும் தேவனோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு நல்ல காரியம். நல்ல காரியம். வாழ்க்கையில் அநேக நல்ல காரியங்களை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் மகளுடைய திருமணம், என்னுடைய மகனுடைய வேலை, ஒரு வீடு, இப்படி என்று சொல்லி அநேக நல்ல காரியங்களை குறித்த எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்கான வேலை வந்துவிட்டது. கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். எதற்கும் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. வேதத்திலிருந்து கூட சில நல்ல காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அது எப்படி சம்பவித்தது என்று சொல்லி கூட சில உதாரணங்களை கூட நாம் இப்பொழுது பார்ப்போமானால் அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். சவுல் அவனுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்கிறான், நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படி என்ன நல்ல காரியம் அந்த வேலைக்காரன் சொன்னான் என்று நாம் அங்கு பார்த்தோமானால் அங்கு முற்பகுதியில் சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. இந்த சவுல் யார்? இஸ்ரவேல் முதல் ராஜா. அவன் ராஜாவாக ஆகிறதற்கு முன்பதாக தெய்வ திட்டத்தின்படி அவன் குடும்பத்தில் இருந்த அந்த கழுதைகள் காணாமல் போனதனால் அவன் பல நாடுகளை கடந்து அங்கு பார்க்கிற ஒரு 5 நாடுகளை, எப்ராயிம் மலை, சலிசா நாடு, சாலிம் நாடு, பென்யமின் நாடு,
அப்படி அதெல்லாம் கடந்து வந்து 4 நாடுகளை கடந்து வருகிற 5வது நாடு சூப் என்னும் நாட்டுக்கு வந்த பொழுதும் அந்த கழுதைகளை என்ன செய்யவில்லை, காணவில்லை. சவுலோட ஒரு வேலைக்காரனும் வருகிறான். அவர்கள் தேடி தேடி அங்கு களைத்து போய்விடுகிறார்கள். அப்பொழுது அந்த சவுலோட வந்த வேலைக்காரன் சொல்லுகிறார், நாம் இந்த இடத்துல நம்முடைய தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். அதாவது 1 சாமுவேல் 9:6. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அந்த வேலைக்காரன் இப்படி சொன்ன காரியம் அடுத்ததாக பின்பதாக சவுல் சொல்லுகிறார், நம்ம தேவனுடைய மனுஷனை பார்ப்போமானால் அவர் ஞான திருஷ்டிக்காரன் என்று அங்கு சொல்லுகிறார். அப்போ அவருக்கு கொண்டு போகிறது காணிக்கை ஒன்றும் இல்லை என்று கேட்கும் பொழுதும் அந்த வேலைக்காரன் என்ன சொல்லுகிறார், 8வது வசனம், இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம் என்கிறார். அங்கு வேலைக்காரன் மூலமாக வார்த்தை வருகிறது. அவன் என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதார் பார்த்தோம்னா, தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவரா, பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் அப்படியே தப்பாமல் நடக்கும், அடுத்து அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லி அந்த தேவனுடைய மனுஷனுடைய பற்றி, அதாவது அவர் சாமுவேல் அவரை பற்றி அந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான், அழகாக இவ்வளவு காரியங்களை சொல்லுகிறார். அவருக்கு காணிக்கை கொடுக்குறதற்கு கூட என்னோட 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் அவரை சந்திக்க வேளையில் நம்முடைய காரியங்களை அவர் சொல்லுவார் என்று சொன்ன இந்த காரியத்தை குறித்து தான் சவுல் இங்கு சொல்லுகிறார், நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக குழப்பங்கள் இருக்கலாம். சவுலுக்கு அன்றை கழுதை காணாமல் போனது, அவன் தேடி தேடி 4 நாடுகள் 5வது நாடுக்கு வந்த பொழுதும் அவைகள் என்ன செய்யவில்லை, காணப்படவே இல்லை. அலைந்து திரிகிறான், அவன் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, சோர்வடைகிறான். கூட இருந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான், சவுலை திடப்படுத்துகிறான். அதில் என்ன காரியங்கள், அந்த 6வது வசனத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலை போல எதையெல்லாமோ நீங்கள் இழந்து, படிப்பை இழந்து, பணத்தை இழந்து, தொழிலை இழந்து, இல்லை தவறான நண்பர்கள் நிமித்தமாக அவர்களுக்கு பிணைப்பட்டது நிமித்தமாக உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் இழந்து, இன்னும் ஏதோ ஒரு தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டது நிமித்தம் அத்தனையும் நீங்கள் இழந்து போய் வழியே தெரியவில்லை, எங்கேயாவது எனக்கு நன்மை கிடைக்குமா என்று சொல்லி அங்கே இங்கே என்று சொல்லி பல இடங்களில் அலைந்தோ இன்றும் நான் இழந்ததை காணவில்லை என்று கவலையோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொன்னதெல்லாம் தப்பாமல் நடக்கும் என்று வேலைக்காரன் சொன்னானே, அதே போல இன்று உங்களை படைத்த தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தகப்பன், உங்களை உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ளவர், உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பெரியவர், அவர் சொன்னதெல்லாம் தப்பாமல் நடக்கும். நீங்களும் அதை விசுவாசியுங்கள், நம்புங்கள். நீங்கள் அவரிடத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், இயேசுவே நான் இப்படியெல்லாம் தொலைத்ததை நான் எங்கெல்லாமோ தேடி 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 அலைந்து விட்டேன். சில பேர் அநேகர் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டது நிமித்தம் மனவேதனையோடு நிம்மதி இழந்து நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். எப்பொழுது என் வாழ்க்கை கட்டப்படும், இழந்த வாழ்க்கை எப்படி கிடைக்கும், அதற்கு அங்க பரிகாரம், அந்த எவ்வளவோ முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கலாம். சவுலை போல கவலைப்பட்டு நாம் இன்று திரும்பி போய்விடுவோம், அவ்வளவுதான், வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம், எதேதோ நீங்கள் நினைத்து குழம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் பெரியவர், அவர் சொன்னது எல்லாம் தப்பாமல் நடக்கும். அது அவர் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அது பின்பதாக சொல்லுகிறது, நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். இயேசு கிறிஸ்து தான் நீங்கள் போக வேண்டிய வழியே, இதுதான் வழி, நீ இதில் போனன்னா நீ சரியான இடத்துக்கு நீ கொண்டு சேர்க்கப்படுவாய், உன் குடும்பம் கட்டப்படும், பிள்ளைகள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாகும், உன்னுடைய குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னும் என்னென்ன கவலைகள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அத்தனைக்கும் தீர்வு இயேசு. வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லுது. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்வீர்களா, அவரிடத்துக்கு நீங்கள் வாங்க,
அவர் பெரியவர். அவர் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் சொல்லுகிறதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வது? நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். இல்லை இப்படி தொலைக்காட்சியில் வருகிற அநேக செய்திகளில் ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகிற காரியங்களை நீங்கள் கேட்டுட்டு அவரோடு நீங்கள் உறவு வைத்து உங்கள் காரியங்களை எல்லாம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயம் அவர் உங்களோடு பேசுவார். அவர் ஜீவனுள்ள தேவன், பேசுகிற தேவன். உங்கள் பிரச்சனைகளை பார்த்து அவர் பாராதவர் போல கடந்து செல்கிறவர் அல்ல, கேளாதவர் போல இருக்கிறவர் அல்ல. அவர் உங்களுக்கு நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பார். பேசும் தெய்வம். நீங்கள் ஆண்டவரை அறிந்தீர்களானால் உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகம் அதுதான், அது வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அதில் வார்த்தை இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த காரியத்துக்கு என்ன தீர்வு, இவ்வளவு குழப்பத்தில், இவ்வளவு இழப்புகளில், இவ்வளவு வேதனைகள் நான் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு கண்ணீரோடு இருந்தாலும் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் நடக்க வேண்டிய வழியே ஆண்டவர் இது வழியாய் அவர் உங்களுக்கு என்ன செய்வார், அறிவிப்பார். அந்த வழியாய் நீங்கள் போகும் பொழுது என்னென்ன காரியங்களை இழந்து நல்லதே நடக்காதா என் வாழ்க்கையில் என்று சொல்லி கவலையோடு கலக்கத்தோடு இருக்க உங்கள் பிரச்சனைகளுக்கு அப்படியே ஒரு முற்றுப்புள்ளிக்கு வைத்து அந்த நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடக்கும். இன்று நீங்கள் என்னென்ன நல்ல காரியங்களாம் எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர் பெரியவர். அவரிடத்தில் வந்து விடுங்கள். அவர் சொல்லுகிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். ஏதோ குழப்பங்களிலும் பல்வேறு வேதனைகளிலும் இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். நீ என்னை பற்றிக்கொள், நான் தான் உனக்கு வழி, நீ எப்படி போக வேண்டும் அந்த வழியை நான் உனக்கு காட்டுவேன் சொல்லுகிறார். அவர் கரத்தை பற்றி கொள்வீர்களா? அவரிடத்தில் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். அவரோடு நீங்கள் உறவாடுங்கள். அப்பா என்று சொல்லி எல்லா காரியங்களையும் அவரிடம் சொல்லும் பொழுது அவர் மகளே என்று சொல்லி உங்கள் கரம் பிடித்து உங்களுக்குன்னு வந்திருக்க பெரிய நன்மைகளை நீங்கள் கண்டு கலிகூறும்படியான கிருபை செய்வார். நல்ல காரியம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அப்படியாக அந்த வேலைக்காரன் சொல்வதை கேட்டு கூட சவுல் அங்கு கடந்து செல்கிறார். மறுநாளிலே அந்த பட்டணத்திலே சாமுவேல் அங்கு பலி செலுத்த வந்த பொழுது அங்கு 19வது வசனம் 1 சாமுவேல் 9:19 கூட சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, நான் தான் ஞான திருஷ்டிக்காரன், நீ எனக்கு முன்னே மேடையில் ஏறிப்போ என்று சொல்லுகிறார். அங்கு சாமுவேலோடு ஒரு பந்தியில் சவுலும் கலந்து கொள்கிறான். அடுத்ததாக அங்கு அவன் 2 நாள் தங்கியிரு என்று சொல்லி அவனை எங்கே செய்தார், அபிஷேகம் பண்ணி அங்கு அனுப்புகிறார். இஸ்ரவேலின் முதல் ராஜா அவர் அங்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசினால். அங்கு ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், அதை சவுல் ஏற்றுக்கொள்கிறான். அதை சவுல் நல்ல காரியம் என்று அதை அறிக்கையிட்டு அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞான திருஷ்டிக்காரன் சாமுவேலை பார்க்கிறான். அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது. அங்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அண்டை திரும்புங்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு வழியை அறிவிப்பார். நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். சவுல் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான். பின்னாட்கள் பார்த்தவனால் அவனை ராஜாவாக தேடி வரும்பொழுது கூட அவன் ஒழித்து கொள்வான், நான் எம்மாத்திரம் என்று சொல்லி. அப்படி ஒரு எளிய குடும்பத்தில் இருந்த சவுல் அந்த வேலைக்காரன் பேச்சை கூட அன்னைக்கு அல்லல் தட்டாதபடிக்கு அவன் அப்படியே அவன் சொன்னது வார்த்தை கீழ்ப்படிந்து அங்கு நடக்கிறான். அது தேவ திட்டம் அப்படியாக சரியாக நடக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம், ராஜாவாக உயர்வு உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல காரியம் நடக்கும். இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். இயேசு பெரியவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு அறிவிப்பார். அப்புறம் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல காரியம் நடக்கும். அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா லூக்கா 1:35 வசனம் 36, லூக்கா 1:35-36 பார்த்தோம்னால் இங்கு ஒரு நல்ல காரியம் சொல்லப்படுகிறது. அதாவது என்ன காரியம் என்று பார்த்தால், மரியாள் தேவதூதன் சந்தித்து சொல்லுகிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிறப்பை பற்றி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற இரட்சகர் அவர் உன் வயிற்றில் பிறப்பார், அது பரிசுத்த ஆவியினால் அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி ஒரு நல்ல காரியம் அங்கு மரியாளுக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. தேவதூதன் மூலமாக அங்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அடுத்ததாக தேவதூதன் அங்கு ஒரு இன்னொரு நல்ல காரியத்தையும் சொல்லுகிறார்.
சொல்லுகிறார், இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவதூதன் வருகிறார். அவன் மூலமாக அங்கே நல்ல காரியம் சொல்லப்படுகிறது. மரியாளே, உன் வயிற்றில் இரட்சகர் இயேசு பிறப்பார். அவர் ஜனங்களின் பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். அவர்களுக்காக அவர் மனுவுரு கொண்டு வருகிறார். அவர் உன் வயிற்றில் பரிசுத்தாவின் மூலம் பிறப்பார் என்ற நல்ல காரியத்தை மரியாளுக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன் இனத்தாளாக இருக்கிற அந்த எலிசபெத்து அவளை மலடி எனப்பட்டால் அவளுக்கு எவ்வளவோ வயதாகிவிட்டது, அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் இப்பொழுது அவள் 6 மாதமாக இருக்கிறாள் என்ற ஒரு நல்ல காரியத்தையும் தேவதூதன் அங்கு என்ன செய்கிறாள், மரியாளிடம் அங்கு சொல்லுகிறாள். தேவதூதன் மூலமாக ஒரு நல்ல காரியம் மரியாளுக்கு அங்கு சொல்லப்படுகிறது. இரட்சகரே உன் வீட்டில் பிறப்பார் என்கிற ஒரு தரிசன திட்டம் அங்கு அறிவிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அந்த மரியாள் ஒரு பரிசுத்தமுள்ள கன்னி பெண்ணாக அவள் இருந்திருப்பாள். அதனால தான் தேவன் அவளை செலக்ட் பண்ணி இரட்சகர் வருவதற்கு அவளை ஒரு பாத்திரமாக அங்கு பயன்படுத்துகிறாள். அவளுக்கு அங்கு நல்ல காரியம் சொல்லப்படுகிறது. நீங்களும் ஒருவேளை வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமாராக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் அதை பார்த்து, அந்த பரிசுத்தத்தை பார்த்து உங்களை கனப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல காரியங்கள் ஆண்டவர் மூலமாக சொல்லப்படும். அவரே உங்களோடு பேசுவார். இல்லை தூதர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே விலைக்கிரயம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். இவளை பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்கள், சகோதர சகோதரிகள் யாராய் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் அன்றைக்கு மரியாளை தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் அவள் பரிசுத்தமுள்ள ஒரு பெண்ணாக இருந்ததுனால தான். அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமுள்ளவர்களாக தேவனுக்கு பயந்து கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வசனத்துக்கு நடுங்கி நீங்கள் வாழ்வீர்களானால் ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் பேசுவார். உங்களுக்கு தூதன் மூலமாக நல்ல காரியம் சொல்லப்படும். அந்த காரியங்கள்லாம் பின்னால் நடந்தது. இரட்சகர் வந்தார், பாவங்களை சுமந்து தீர்த்தார். இன்றைக்கும் அவர் நமக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறார். மரியாளும் அந்த பாத்திரமும் இன்றளவுக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற அந்த எப்படி மரியாள் தன்னை அர்ப்பணித்தாலோ அதுபோல நீங்களும் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல காரியங்கள் நடக்கும். அடுத்ததாக நாம் பார்த்தோம்னால் ஆதியாகமம் 24:50, ஆதியாகமம் 24:50 பார்த்தோமானால் அங்கு எலியேசர் ஆபிரகாமின் வேலைக்காரன் ஈசாக்குக்கு அங்கே பெண் தேடி வருகிறார். அங்கு வரும்போது பார்த்தோமானால் அங்கு ரெபேக்காள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறாள். நீரும் குடியும் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கு கொடுக்கிறார். அப்பொழுது இவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருக்கிறார், ஆபிரகாமின் ஊழியக்காரன் யார் எனக்கும் கொடுத்து ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிறார்களோ அவர்தான் என் எஜமான் மகனுக்கு துணை என்று சொல்லி அவன் ஒரு ஜபத்தோடு ஒரு விண்ணப்பத்தோடு ஒரு அடையாளத்தோடு அங்கு வருகிறார். அதே நிகழ்வுகள் அங்கு நடக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் அங்கு அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த பெண் ஓடி போய் எல்லா காரியங்களையும் அவனுடைய தகப்பனிடத்திலும் அவனுடைய சகோதரனிடத்திலும் சொல்லுகிறார்கள். அங்கு ஆபிரகாமின் வேலைக்காரன் ரெபேக்காள் வீட்டுக்கு அழைக்கப்பட்டு செல்லும் பொழுது அங்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 24:50 அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க, லாபானும் பெத்துவேலும் ரெபேக்காளின் தகப்பனாரும் சகோதரனும் இணைந்து சொல்லுகிறார்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இது ஒரு நல்ல காரியம், இதுக்கு நாங்கள் நலம் புலம் நல்லதும் கெட்டது எதுவுமே நாங்கள் சொல்லக்கூடாது, இது கர்த்தரால் வந்த ஒரு நல்ல காரியம் என்று சொல்லி அங்கு நல்ல காரியம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அறிக்கை பண்ணுகிறார்கள். அங்கு ஈசாக்குக்கு ரெபேக்காள் மனைவியாக மாறுகிறாள்.
அவள் வாழ்க்கையின் மூலமாக ஏசா, யாக்கோபு, அந்த யாக்கோபு வயிற்றிலிருந்து 12 கோத்திரம், இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அங்கே வந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல காரியங்கள் கர்த்தரால் வரும். நிச்சயமாக அது என்ன காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அந்த நல்ல காரியம் அது கர்த்தரால் வரும். நீங்களும் இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அது நலம் போலம் ஒன்று சொல்லாமல் அது கர்த்தருடைய திட்டம்தான் என்று சொல்லி நீங்களும் அர்ப்பணித்து நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் அது ரெபெக்காள் ஈசாக்குடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு நல்ல நன்மையானவைகள் நடந்தது, அவர் ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததி அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கை அவ்வளவு ஒரு சிறப்பானது ஒரு வாழ்க்கையை இன்றும் ஈசாக், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே என்று நாங்கள் சொல்லுகிற அளவுக்கு அந்த ஒரு அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கும். நல்ல காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்து உங்களையும் மகிழ பண்ணுவார். வேலைக்காரன் மூலமாக நல்ல காரியம் சவுலுக்கு சொல்லப்பட்டது, அவன் ஏற்றுக்கொண்டான், ராஜாவாக மாறினான். தூதன் மூலம் மரியாளுக்கு ஒரு நல்ல காரியம் சொல்லப்பட்டது, அவள் அதற்கு ஒரு விலைக்கரியம் செலுத்தியிருந்தால், பரிசுத்தம் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்திருந்தால் நீங்களும் அதை செய்யுங்கள். அடுத்ததாக பார்த்தோமானால் இங்கு ரெபெக்காள் ஈசாக்கு திருமண காரியங்கள் அங்கு நடக்கிறது. அந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று லாபானும் பெத்துவேலும் உணர்ந்து அதை அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கு நல்ல காரியம் நடக்கிறது, ஒரு பரிசுத்த சந்ததி அங்கு வருகிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல காரியங்கள் நடக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம் அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் நீங்கள் நடக்க தீர்மானித்து இருக்கிறீர்களோ அதற்கு இருக்க தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களேப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். தடைகளை உடைக்கிறவர்கள் முன்னே கடந்து செல்லுங்கப்பா. திருமணங்கள் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. திருமணமே வேண்டாம் என்று சொல்லி வெறுப்போடு இருக்கிற பிள்ளைகளை கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளையும் கட்டவிழ்த்து ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பெற்றோர்களின் கண்ணீர் துடைக்கப்படட்டும். குழந்தைக்காக கதறி அழுகிறவர்களின் கண்ணீர் துடைக்கப்படட்டும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஆண்டவரே, அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் சந்ததியெல்லாம் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணட்டும், பெருக பண்ணுவீராகப்பா. பெரிய காரியங்களை நடப்பியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.